श्रीमद्रङ्गशटारि संयमिवराल् लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघूद्वहात्य षटजित् पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवदं सदेशिगयतेः कारुण्यवीक्षास्पदम् सेवे रङ्गधुरीन शासनवशं नारायणं योगिनम् सेवे रङ्गधुरीन शासनवशं नारायणं योगिनम् श्रीमते श्रीलक्ष्मी नृसिंह दिव्यपादुका सेवक श्रीवन् षटकोप श्रीनारायण यतीन्द्र महादेशिकाय नमः। श्रीमते श्रीलक्ष्मी नृसिंह दिव्य पादुका सेवक श्रीवन् षटकोप श्री நாராயண யதீந்திர மகாதேசிகாய நமக. ஆஸ்திக மகாஜனங்களே, இந்த கார்த்திகை உத்திரட்டாதியை முன்னிட்டு 45வது பட்டம் அழகிய சிங்கருடைய அபூர்வமான வெளிவராத உபன்யாச தொடர்களை வெளியிடுவதில் அடியோன்கள் சரண் சேவக்ஸ் பெருமை கொள்கிறோம். பல ஆண்டுகளுக்கு முன்பு ரெக்கார்ட் செய்யப்பட்ட பதிவுகள் என்றபடியால் ஆஸ்திகர்கள் அனைவரையும் ஹெட்போன் உபயோகிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீமத் அழகிய சிங்கரின் அருள் மொழிகளை கேட்டு எல்லோருக்கும் எல்லா அனுகிரகமும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமக. குணத்திரை விபாகாதிகாரம் பேரு. இந்த குணத்திரை விபாகாதிகாரத்துல 3 குணங்கள்ட்டையும் பாகுபடுத்தி சொல்றாரு இல்லையா? அதுல வரைச்சு இது எத்தனை சொல்லுவாங்க? 19வது சொல்லுவாங்க. அதாவது நான்யும் குணேபிய கர்த்தா. அப்போ குணேபிய பரம் வேத்தி மத்பாவம் சோதிக்கச்சது. அதாவது என்னுடைய சுபாவத்தை அடையக்கூடிய எப்படிதான் இருக்குன்னு கேட்டா, இது கொஞ்சம் கவனிக்க வேண்டும். தான் பண்ற காரியங்களுக்கெல்லாம் கர்த்தா, தான் பண்ற காரியங்களுக்கெல்லாம் கர்த்தா குணத்தை தவிர வேறொத்தன் கிடையாது என்று எவன் பார்க்கிறானோ அவன் இவனுடைய பரமசாமியத்தை அடைகிறான். தன் மோட்சத்தை அடைவதற்கு அவனுக்கு ஃபிட்னஸ் வருதுன்னு. அதாவது இப்ப சம்சார திசையில அவன் எந்த கர்மாக்களை பண்றானோ அந்த கர்மாக்களுக்கு கர்த்தா யார் தெரியுமா? குணேபியா அந்யம் யதா நபஷ்யதி ததா மத்பாவம் சோதிக்கச்சதி. காமோகார்ஷித் மன்யுரகார்ஷித். நாம் பண்றதான நல்ல காரியங்கள், தப்பு காரியங்கள், கெட்ட காரியங்கள் எல்லாம் ரஜோ குணமும் தமோ குணமும் செய்விக்கிறது. நான் செய்யல என்று எவன் பார்க்கானோ அவன் குணங்களை அதீத்தனாக, குணங்களை கடந்தவனாக ஆகிறான் அப்படின்னு ஸ்லோகத்துக்கு. அதாவது நான்யம் குணேபியா கர்த்தாரம், குணங்களை காட்டிலும் வேற ஒருத்தன் கர்த்தாவாக எவன் பார்க்காமல் இருக்கிறானோ, அதாவது சம்சார திசையில இவன் பண்ற கர்மாக்கள் எல்லாம் பிரகிருதி குணங்களாலே உந்தப்பட்டு செய்கிறானே தவிர, இது இன்னொரு சுவாரஸ்யம், ஆத்மாதான் கர்த்தா. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ற? ஆத்மாவை கர்த்தாவாக நினைக்காமல் பிரகிருத்தியுடைய குணங்களையே கர்த்தாவாக எவன் நினைக்கிறானோ அவன் என்னுடைய சாமியத்தை அடைகிறான்னு சொல்ற. உண்மையில நம்ம சித்தாந்தம் கேட்டா ஆத்மாதான் கர்த்தா, குணங்களுக்கு கர்த்தது சாங்கியனுடைய சித்தாந்தம். இங்க என்ன தாத்பரியம் கேட்டா, நான் செய்யறேன் நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்களை நான் தான் செய்யறேன், சக்கரங்கள் பண்ணி சாப்பிட்றேன், காரமா முகா வச்சு அரைச்சு சாப்பிட்றேன், இதெல்லாம் ஆத்மஸ்வரூபத்துக்கு மட்டும் பிடிச்சது இல்லை, இந்த சரீரத்தோடைய கூடிய ஆத்மாவுக்கு பிடிச்சது. ஒருத்த முகாய நிறைய வச்சு தொகையை அரைச்சு சாப்பிட்றானே, இது கர்த்தா யார் தெரியுமா? தொகையில் அரைக்க முடியா பண்றதோ அது நான் தான். ஆனா பட் இது ஆத்மாவுக்கு செப்பரேட்டா ஆத்மாவுக்கு பிடிச்சதா, ஆத்மாவுடைய சரீரத்துக்கு பிடிச்சதா? இந்த மாதிரியான முரட்டான சரீரம் உள்ளவனுக்கு புளிப்பு காரம் பிடிக்கும். ஆள் நான் இந்த ரொம்ப காரமான தொகையை அரைச்சு சாப்பிட்றேன்னு, இதுக்கு காரணம் யார் தெரியுமா? ஆத்மா இல்லை. ஆத்மா காரணமா இருக்கிறதா இருந்தா எல்லாருமே இந்த ரொம்ப காரம் வச்சு தொகையில் சாப்பிடணும். இந்த காரம் பிடிக்கிறது இருக்க, இந்த ஆத்மா என்ற ஆஸ்பெக்ட்ல பிடிக்கிறதா, தமோ குணம் உள்ள சரீரத்தையுடைய ஆத்மான்ற காரணத்தினால இந்த காரம் பிடிக்கிறதா? அப்ப எவன்ச்ச இந்த தொகையில் அரைக்கிறானே, இதுக்கு கர்த்தா யாரு? ஆத்மா தான் கர்த்தா. பட் கேவல ஆத்மா கர்த்தா இல்ல, இந்த குணத்தோடைய கூடிய ஆத்மா கர்த்தா. எவன்ச்ச அந்த அதிகமான காரம் உள்ள தொகையில் அரைச்சு சாப்பிட முடியாது தோன்றது இது. ஆத்மாவா இருந்தாலேயே ரொம்ப காரமான தொழில் தான் பிடிக்கணும். அப்ப மோட்சத்துல போய் கூட காரம் வச்சு தொழில் தான் சாப்பிடணும். புரியுது? ஆத்மாவுக்கு சொந்தம் இல்லை, ஆத்மாவுக்கு ஏற்கல. அதனால
இந்த பண்ற காரியங்கள் எல்லாம் இந்த குணாத்தீத்து பாரிபாஷிகமான பதம். இவன் குணத்தை தாண்டி விடல, இவன் பிரகிருத்தியில் தான் இருக்கான், இந்த சரீர சம்பந்தம் விடல. ஆனால் இவன் தத்துவத்தை புரிஞ்சுட்டு இருக்கான் பாருங்க. இந்த ஆத்மா செய்யற காரியங்கள்லாம் ஆத்மாதீனம் இல்ல, பிரகிருத்தி. அதுபோல ஒருத்தன் நல்ல அதாவது தத்துவம்னா தொழில் சாப்பிட இல்ல, தத்துவம் தொழில் சாப்பிடுறவன் புரிஞ்சுக்க வேண்டாம். பிரேதத்தை பரிசோதனை உடலை அறுத்து விட்டு அசலாந்தான உடல் அமைப்பு எல்லாம் தெரிஞ்சுக்கிறான். ஒரு சரீரத்தை பிரேதம் செய்து அறுத்து அதுல என்னென்ன இருக்குன்னு அதை பார்த்து தான் அதை புரிஞ்சுக்கிறான். அது ஒரு தொழில் அரைச்சு சாப்பிடுறானே ஒருத்தன், அவனை பத்தி நாம் விமர்சனம் பண்றோம். அவனுக்கு தத்துவ ஞானம் அவன் அந்த ஒரு மனுஷனை வச்சுட்டு ஒரு கருப்பாம்பூச்சியை கொண்டு அதுல இருந்து சில தத்துவங்களை இந்த பாய்ஸ் இந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ரிசர்ச் பண்றாப்புல நாம் ஒரு ஆளை வச்சு நாம் ரிசர்ச் பண்றோம். இப்போ ஒருத்தன் ரொம்ப காரத்தை வச்சு சாப்பிடுறான், ஒருத்தன் இன்னொருத்தன் எப்போ பார்த்தாலும் சர்க்கரையே தித்திப்பாவே சாப்பிட்டு இருக்கான் ஒருத்தன். ரெண்டு பேரும் ஏன் இப்படி டிஃபரெண்டான ஒரு பிரவೃತ್ತಿ அப்படின்னு மூன்றாம் மனுஷால நாம் என்ன பண்றோம், நம்ம சிஷ்யனுக்கு உபதேசம் பண்றோம். அவன் காரம் சாப்பிடுறானே அதுக்கு கர்த்தா யார் தெரியுமா? அந்த ஆத்மா கர்த்தா இல்லை, அந்த குணங்கள் தான். ஒருத்தன் தித்திப்பு சாப்பிடுறானே அதுக்கு ஆத்மா காரணம் இல்லை, அதுக்கு அந்த சரீரம் தான் காரணம். இது நாம் கூட அதே போல என்ன பண்றாங்கன்னா நாம் பண்ற காரியங்கள்லாம் சத்துவ குணத்தினாலே ரஜோ குணத்தினாலே தமோ குணத்தினாலே உந்தப்பட்டு பண்றோம். பரம சத்துவ குணம் இல்லது. அதனால இப்ப என்னச்சு, நாம் தப்பு இப்ப காமோ காட்சி மனித காட்சின்னு சொல்றோம் இல்லையோ, இதுக்கு என்ன சொல்றோம்? ஏதோ தப்புக்கார நான் தான் பண்ணேன், ஆனா நான் பண்ணல, இந்த காமத்துக்கு பரவசனா இருந்து பண்ணிட்டேன், மஞ்சு கோபத்துக்கு பரவசனா இருந்து பண்ணிட்டேன். அதனால காமம் செய்தான் மஞ்சு செய்தான் என்று அவன் தள்ள பழியை போட்டு நான் செய்யலேன்றதான் சொல்றேன் இல்லையா? அந்த மாதிரி இவன் இந்த சரீரத்துல இருந்துச்சியே கூட இது இந்த சுத்தமான என் ஆத்மாவுக்கு ஒட்டினது இல்லை. இப்படிப்பட்ட காட்டான ஒரு வஸ்து சாப்பிட முடியாத சரீரம் வந்திருக்காரு எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த அவன் தான் குணாத்தீத்துன்னு பேரு. அவன் தான் அவன் சரீரத்திலே இருக்குவான். மத்பாவம் சோ அதிகட்சதி அதிகமிஷத்தின்னு அர்த்தம். அவன் தான் என்னுடைய சாமியத்தை என்னை போல் குணங்களுக்கு வசமாகாமையே பெறுகிறான். இந்த மாதிரி சம்சாரத்துல இருந்துச்சே கூட இது இந்த ஸ்லோகம் புரிஞ்சுதான். அது